வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெங்காய சட்னிங்க. 1/4 கிலோ அளவுள்ள வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். காரத்துக்காக 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. ஓரளவுக்கு நல்லா செவந்திருக்கு. அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச இந்த வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நான் செய்கிற அளவு வந்து 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். ரெண்டு பேருக்குனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயத்தில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த காய்ந்த மிளகாயில் இருக்கிற காம்பை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி கிள்ளி எடுத்துக்கலாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வதக்கும் போது அதில் இருக்க விதைகள் வந்து இந்த எண்ணெயில் பட்டு சீக்கிரம் காய்ஞ்சிடும். அதனால் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை கிள்ளி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காஞ்ச மிளகாயில் இருக்க காம்பை நான் கிள்ளி எடுத்துட்டேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இது நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு கரையணும், அதனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஆயில், 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சம் கறிவேப்பிலை. இந்த தாளிப்பு இந்த சட்னியில் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காய சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய சட்னிங்க இது. இந்த சட்னி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.